Hello friends, welcome to Yas Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல மசாலா டீ தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். மார்னிங் எஞ்சதுமே நல்ல ஸ்ட்ராங்கா ஒரு டீ குடிச்சா அந்த டேவே ரொம்ப சூப்பரா போற மாதிரி இருக்கும். அந்த டீயை கொஞ்சம் ஸ்பெஷலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு உரல்ல ஒரு விரல் சைஸ் இஞ்சி எடுத்துக்கோங்க. இதை லைட்டா நசுக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பாத்தீங்கன்னா நல்லா நசுங்கிடுச்சு. இதுல ஒரு சின்ன பட்டை சேர்த்துக்கோங்க. பட்டை அதிகமா சேர்த்தீங்கன்னா பட்டை வாசனை அடிக்கும். அதனால இந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா இடிச்சு எடுத்தாச்சு. லாஸ்டா இதுல 4 மிளகு சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கறதுனால டீ இன்னுமே டேஸ்ட் நல்லா இருக்கும். இதை ஒன்னும் பாதியமா லைட்டா நசுக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் நசுக்கியாச்சு. இப்போ டீக்கான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ டீ போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு நான் 2 பேர் குடிக்கிற அளவுக்கு டீ போட போறேன். இந்த கிளாஸ்ல 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சு வச்ச விழுதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டா கலந்து விடுங்க. இந்த மாதிரி இதுல 1 டேபிள் ஸ்பூன் டீ பவுடர் சேர்த்துக்கலாம். எந்த பிராண்ட் வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ டீ தூள் லைட்டா கொதி வரட்டும். பாத்தீங்கன்னா தெரியும், லைட்டா டீ தூள் கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்திருக்கேன். இது கரெக்டா இருக்கும். நான் ப்ரௌன் சுகர் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இப்போ பால் சேர்த்துக்கலாம். 1.5 கிளாஸ் அளவுக்கு நல்ல திக்கான பால் சேர்த்துக்கோங்க. நான் பால் காய்ச்சல அப்படியே தான் சேர்க்கிறேன். இப்போ பால் சேர்த்துட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கலாம். இந்த டீ லைட்டான காரத்தோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். தொண்டைக்கு இதமா இருக்கும். கோல்டு இருக்க டைம்லலாம் இந்த டீ போட்டு குடிச்சிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ டீ கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டீ ஒரு 2-3 வாட்டி பொங்கி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அப்போதான் டீ தூள் வாசனை பால் வாசனைலாம் அடிக்காம இருக்கும். இப்போ இது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைங்க. இப்படி மேலே அந்த ஏடு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் நம்ம ஃபில்டர் வச்சு வடிகட்டிக்கலாம். இது வடிகட்டுறப்போவே நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த டீ. இப்போ நான் வடிகட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்க. டீ பாருங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. இது ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு டேஸ்ட்ல இருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் அதேமாதிரி ரொம்ப காரமாகவும் இல்லாமல் ரொம்ப இனிப்பாகவும் இல்லாமல் பர்ஃபெக்டான ஒரு டீ. இப்போ நான் இதை ஒரு கிளாஸில் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்க. நல்ல நொறையாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல மழை டைமில் இல்லை கோல்ட் டைமில் இல்லைனா மார்னிங் டைமில் இந்த மாதிரி டீ போட்டு குடிச்சிங்கன்னா நல்லாவே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.